அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 2லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னது பார்த்தலாம். A sample of 25 student has a mean test score is 80 with a standard deviation 10 சொல்லிட்டாங்க. Then what is the 95% of confidence interval for the population mean? ஸோ sample of 25 ஸ்டூடெண்ட்டோடைய மீன் ஸ்கோர் கொடுத்துட்டாங்க 80 with ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 10 டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஒன்றா கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் என்னன்றது கேட்குறாங்க. இது போல் 95% இருக்குது, 90% இருக்குது, 99% இருக்குது. இது எல்லாத்துக்குமே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோடைய லிமிட்டிங் வேல்யூ வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 1 பொறுத்தளவுக்கு என்னென்னா தியரி புக்லெட் தனியாக இருக்கும், சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் தனியாக இருக்கும். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 2க்கு தியரி புக்லெட் தனியாக இருக்கும், சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் தனியாக இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 2க்கு சால்வ்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள் ஸ்மால் சாம்பிள் இது ரெண்டுத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணி ஒரு புக்லெட் போட்டிருப்போம். அடுத்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், எஸ்டிமேஷன்ஸ் இதை மட்டும் தனியாக ஒரு புக்லெட் போட்டிருப்போம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டெப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்க்கு சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் மட்டும் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸை வந்து சால்வ்டு ப்ராப்ளம் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு 200 பேஜ், 150 பேஜ், 300 பேஜ் புக்லெட் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி பண்ணிங்க, நிறைய ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இது போல் ப்ராப்ளத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதோடைய கெயின் என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கைக்கு மாட்டோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் கொடுக்குறது எல்லாமே கொஸ்டின் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ எப்படின்னா இப்போது ப்ரீவியஸ் இயரில் வந்து போய் பாருங்களேன், இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒவ்வொரு இயர்லையும் அக்கர் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது போல் ப்ராப்ளத்தை கலெக்ட் பண்ணி நாங்கள் நீட்டாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஏனோ தானோ இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்டு வரலான்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத கவர் பண்ணி கேட்பாங்க அப்படின்றத கவர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்ன்றது மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா இப்போ ஷார்ட் டைமில் நான் டெஸ்ட் கொஷினாக போட்டு எக்ஸாமில் போய் உட்காடுறேன் அப்படின்றத விட இப்போயே ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்து எந்தெந்த ஏரியாலாம் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த கொஷின்ஸ்லாம் பிரிண்ட் எடுங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிடுவேன். எவ்ரி வெட்னஸ்டே சண்டே வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்லேருந்து எவ்ரி வெட்னஸ்டே சண்டே வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டு ரியல் போடுறோம் அப்படின்னா அதில் மொத்தம் ஒரு 700 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகும். ஸோ என்டையர் ரியலை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டே அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 5 டெஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டு எந்தெந்த ஏரியாலாம் தப்பு பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே டெஸ்ட் எழுதி பார்க்காதீங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பஞ்சாக அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி உட்காந்து டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கவர் ஆகும். அதை விட எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. எங்கே தப்பு பண்ணுறீங்கன்ற ஒரு அனாலிசிஸ் மைண்ட் செட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு போடுறதில் இதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் டெஸ்ட்டு கொஷின் போட்டால் மட்டும்தான், நிறைய டெஸ்ட் கொஷின் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. பட் என்னென்னா டெஸ்ட் கொஷின் போடாமல் இருப்பீங்க. நல்லா படித்தேன், எக்ஸாம் நல்லா பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். காரணம் என்னென்னா அவங்க டெஸ்ட் கொஷின் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் டெஸ்ட் கொஷின் கண்ட மணிக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் உங்கள் மொபைல் இருக்கோ அந்த மொபைல் டைமில் டெஸ்ட் கொஷின் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே டிக் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைம் டியூரேஷனை நீங்கள் வளர்த்துக்கணும். டெஸ்ட் அடித்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் நான் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஷெடியூலை தாண்டி நிறையா கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஒன்ஸ் எவ்ரி வெட்னஸ்டே சண்டே பிடிஎஃப் கொஷின் அனுப்பிடுவேன். இல்லை சார் எனக்கு பிரிண்டட் காப்பியாக அனுப்புவீங்களா? கண்டிப்பாக அனுப்புவோம், பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஓகே, ஸோ பிடிஎஃப்பும் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு பிரிண்டடாக வேணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கொஷின்ஸ் 900 கொஷின்ஸ் கவர் பண்ணிவிடுவோம் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ எவ்வளோ கொஷின் கேட்ப பாருங்கள். அதே போல் காம்ப்ளெக்ஸ், அதே போல் ஓடி, பிடி, லீனியர் எல்லாமே. நீங்கள் அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, அப்புறம் லீனியர் அல்ஜிப்ரா இது எடுத்துக்கிட்டிங்க வச்சிங்கன்னா
அதில் ஒவ்வொரு செஷனுக்கும் கொஷின் செட் போட்டுட்டு வரோம். ஸோ உங்களுக்கு வந்து அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கொஷின் செட்டை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இப்போது ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆஃபர் பண்ணுறோம் ஃப்ரீயாக. நிறைய கொஷின்ஸ் வேறு பிரிண்டடாக உங்களுக்கு வரும், டெஸ்ட் பேட்ச் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுல ஒரு கெயின் இருக்குது. அதில் என்னென்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அது ரெடியானோடனே அதையும் நாங்கள் கொரியர் போட்டுருவோம். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். எ சாம்பிள் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட் ஆஸ் அ மீன் டெஸ்ட் ஆஃப் ஸ்கோர் வந்து 80 சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் பார் வந்து 80 கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துறாங்க 10. வாட் இஸ் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தா பாப்புலேஷன் மீன். ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எழுதிடலாமா? 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஓகே, ஜஸ்ட் இது ஃபார்முலா தான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே லிங்க் ஆகணும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் என்ன அப்படின்றது உங்களுக்கு கொஷின் படித்த உடனே மீனிங் கிடச்சிச்சின்னா போதுமானது. ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் CI ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு சிக்மா பை √10. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இது 95%, இதுவே 99 இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் போடுறேன். இப்போ மீன் நான் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பார் 80, ஏன்னா கொஷினில் கொடுத்துட்டாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுங்க. ஸோ 25 ஸ்டூடெண்ட்டு, n வந்து 25. ஓகே, ஸோ எக்ஸ் பார் வந்து 80, அதுவும் கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10. ஓகே, புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் கிடச்சிடும். ஸோ எக்ஸ் பார் வந்து 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு சிக்மா வந்து உங்களுக்கு என்ன 10/√25. ஓகே, ஸோ 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு 10/5 கிடைக்கும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா √25 வந்து 5 வந்துடும். ஸோ உங்களுக்கு 2 கிடச்சிடும். ஸோ 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு 2. ஸோ 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை ப்ராடக்ட் பண்ணணும். 12, 18, 9, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 3.92 கரெக்டுங்களா? ஸோ 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3.92. ஸோ அப்போது 80 ப்ளஸ் 3.92, 80 மைனஸ் 3.92. ஓகே, ஸோ மினிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு இன்டர்வல் எப்பவுமே A<B தான் இருக்கணும். ஸோ இதான் மினிமம் வேல்யூ. 80 மைனஸ் 3.92, 83 ப்ளஸ் 92 கரெக்டுங்களா? ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 76.08 கிடைக்கும். இது 83.92 கிடைக்கும். அப்போது என்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 76.08, 83.92. ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 76.08, 83.92. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்டு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். ஸோ அப்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலா என்ன சொல்ல வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அந்த டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கொஷின்ஸில் கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அதுவும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ரெகுலராக கொடுத்துட்டு வரேன். என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறைய PGTRB, காலேஜ் TRB, TN செட்டுக்கான டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். அது எல்லாமே நோட் போட்டு எழுதுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.